பிரான்ச் அக்கௌண்டிங்கில் டெட்டாஸ் மெத்தட் எப்படி போடணும்னு பார்க்கலாம். இப்போ டேட்டா நீங்களும் ஒரு நோட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெம்ப்ளேட். ஓகேயா? அதாவது லெட்ஜர் அக்கௌண்ட். ஓகே, இதுக்கு மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். சரி, இது போகிறதுக்கு முன்னாடி இந்த டெட்டாஸ் மெத்தடுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட். அதாவது இப்போ நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவோம், ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுவோம், கரெக்ட். தென் P&L, இந்த ரெண்டும் சேர்ந்து அப்புறம் பேலன்ஸ் ஷீட் வரும், கரெக்டாக. ஆனால் இந்த மூணுமே ஏதாவது ரிப்போர்ட்டில் இருக்கும் அப்படின்னா தட் இஸ் கால் டெட்டாஸ் மெத்தட். இந்த 3 பேலன்சஸும் வரும். ஓகேயா? அது எப்படி சார் அப்படின்னா இப்போ பார்க்கலாம். இப்போ சரி, ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்கும், ஆல் அசட்ஸ், கரெக்ட். இந்த அசட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம போடுறது வந்து இந்த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸில் பிரான்ச்சோட ஆக்டிவிட்டீஸை போடுறோம். ஓகே, இந்த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் ஆக்ட். ஸோ பிரான்ச்சோட அசட்ஸ் இதெல்லாம். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசட்ஸ், அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் அசட்ஸ் கிரெடிட் சைடில். ஓகேயா? க்ளோசிங் பேலன்ஸ். அதே மாதிரி கிரெடிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் லைபிலிட்டிஸ், தென் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் லைபிலிட்டிஸ் டெபிட் சைடில். சாரி, இங்கே. ஓகே ஓகே, க்ளோசிங் பேலன்ஸ் லைபிலிட்டிஸ். ஓகே சரி, இப்போ நம்ம பிரான்ச் என்ன ஆக்டிவிட்டி பண்ணோம்? சரி, பேசிக்கலி அவங்க செல் பண்ணுவாங்க, ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது பண்ணுறது முன்னாடி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கரெக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும், கரெக்ட். அந்த பர்ச்சேஸ் தான் பேசிக்கலி இந்த இடத்துல பர்ச்சேஸ் கிடையாது. அதாவது ஹெட் ஆஃபீஸ் வந்து தே சென்ட் குட்ஸ் டு பிரான்ச். சரி, எப்படி அமிச்சாலும் சரி, பிரான்ச் பொறுத்த வரைக்கும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதாவது குட்ஸ் வெளியிலேருந்து உள்ளே வருது, கரெக்டாக. ஸோ குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அப்படின்னு போட்டுருது. ஓகே, இது செகண்ட். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஆல் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். செகண்ட் ஸ்டெப் விச் இஸ் எசென்ஷியலி பர்ச்சேசஸ், அப்படி இல்லாட்டி குட்ஸ் சென்ட் பிரான்ச் சொல்லலாம். அதாவது ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சுக்கு அமைச்சிருக்கு, அது பிரான்ச்சுக்கு பர்ச்சேஸ் மாதிரி, கரெக்டாக. அதில் ரிட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா ரிட்டர்ன்ஸ் வந்துடும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். ஓகே, கிரெடிட் சைடில் பை குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் ரிட்டர்ன்ஸ் போட்டுருங்க, செகண்ட் ஸ்டெப். ஓகேயா? சரி, இப்போ குட்ஸ் வந்தாச்சு. தென் வாட் பிரான்ச் வில் டூ, கரெக்ட், சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பர்ச்சேஸ் ஓவர். இப்போ சேல்ஸில் மாத்திரம் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஓகே, சரி, இதில் நம்ம டெட்டாஸை கொண்டு வந்துடும், ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கொண்டு வந்துட்டோம். ஓகே, அப்போ அதனால் கிரெடிட் சேல்ஸ் வராது, ஏன்னா ஆல்ரெடி டெட்டாஸ் பேலன்ஸில் உட்காந்துருக்கு. ஓகே, ஸோ கேஷ் சேல்ஸ் மாத்திரம் வரும், கிரெடிட் சேல்ஸ் வராது. ஆனால் கேஷ் கலெக்டட் ஃப்ரம் டெட்டார்ஸ் வரும். ஓகே, ஸோ கேஷ் சேல்ஸ் வரும், கேஷ் கலெக்டட் ஃப்ரம் டெட்டார்ஸ் வரும். ஓகே, ஸோ இது தேர்ட் ஸ்டெப். ஓகேயா? தென் ஃபோர்த் ஸ்டெப் வந்து பிரான்ச் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு டே டு டே ரன் பண்ண தே வில் ஸ்பெண்ட் தே நீட் டு மணி, கரெக்ட், எக்ஸ்பென்சஸ். அப்போ டு பேங்க் டு ஆல் தி எக்ஸ்பென்சஸ். இது ஃபோர்த் ஸ்டெப். ஸோ இப்போ பாருங்கள், ட்ரேடிங் அக்கௌண்ட் மாதிரி இருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும், கரெக்டாக. அதே மாதிரி கேஷ் சேல்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். தென் எக்ஸ்பென்சஸ் P&L வரும். தென் ஆல் திஸ் ஃபர்னிச்சர், பெட்டி கேஷ், டெட்டாஸ் எல்லாம் பேலன்ஸ் ஷீட்டில் வருது. இது எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆல் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஓகே, செகண்ட் ஸ்டெப், ஒரு நிமிஷம். ஓகே, எஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆல் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஓகே, செகண்ட் ஸ்டெப் பேசிக்கலி purchases are goods sent to branch. Okay, third step is sales. அதில் only cash sales வரும், credit sales வராது, and cash collateral from debtors வரும். ஓகேயா? Then fourth step, all the expenses to bank expenses paid by head office. Okay, so then the fifth step is profit or loss. அதாவது எப்படி சொல்லலாம், கிரெடிட் பேலன்ஸ் greater than debit பேலன்ஸ்னா ஈக்குவல் டு ப்ராஃபிட். அதே உல்ட்டாவாக இருந்தால் அது லாஸ். ஓகே, ஸோ இந்த பக்கம் பிரான்ச் ப்ராஃபிட் போட்டுருங்க. அதாவது இது மாதிரி தான், கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் மாதிரி தான். இந்த பக்கம் லாஸ் ஆகுது, இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஸ்டெப். கிளியரா? இப்போ கொஞ்சம் ஒரே பேஜில் பார்க்கலாம் இப்போ நம்ம. ஓகே, ஸோ இதான் அந்த 5 ஸ்டெப்ஸில்
அழகாக போடணும். டெட்டாஸ் மெத்தட் பிரான்ச் அக்கௌண்டிங்கில். ஓகேயா? தேங்க்யூ.